அரவிந்த் குணசேகர், திரு ஐ பெரியசாமியினுடைய இந்த வழக்குல சட்டவிரோத பண பரிமாற்றம் இருக்கு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில தான் அமலாக்கத்துறை உள்ள வராங்களா? இல்லைங்க, இந்த வழக்கோட ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வேணும். பிரியன் சார் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு மூல வழக்குன்னு வேணும். அதுல இருந்து தான் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அந்த குற்றத்தின் மூலமாக ஈட்டப்பட்ட வருவாயை விசாரிப்பதற்கு தான் அமலாக்கத்துறை. ஸோ இன்னைக்கு ஐ பெரியசாமி இல்லத்தில் நடைபெறும் அந்த சோதனையோட ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்னங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடையாது. நமக்கு கிடைத்த தகவலின்படி 2012 ஐ பெரியசாமிக்கு எதிராக ஒரு டிவிஎஸ்சி சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று பதிவு பண்றாங்க. அந்த வழக்குல கீழமை நீதிமன்றம் அவரை விடுவிக்கிறாங்க. 2018 டிவிஎஸ்சி அதிமுக காலத்துல டிவிஎஸ்சி அதுக்கு அப்பீல் ஃபைல் பண்றாங்க. அது சமீபத்தில் ஏப்ரல் 2025 சென்னை உயர்நீதிமன்றம் அவரை விடுவித்தது தவறு, மீண்டும் அவரை விசாரிக்க வேண்டும் என கீழமை நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு அனுப்புறாங்க. அது ஏப்ரல் 2025 வந்த உத்தரவுன்னு நினைக்கிறேன். அதை முகாந்திரமா எடுத்துக்கொண்டுதான் தற்போது அமலாக்கத்துறை இந்த வழக்கில் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இந்த விசாரணை நடத்துவதாகத்தான் நமக்கு வந்த தகவல். அதாவது சொத்து குவிப்பு வழக்கை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு இந்த விசாரணை நடைபெறுவதாக தகவல். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு 2 கேள்வி வருது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு தருணங்களில் நீதிமன்றங்கள் முதல் எதிர்க்கட்சிகள் வரை அனைவரும் இதற்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை என்பது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்பது குற்றச்சாட்டு நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. சமீபத்தில் சித்தராமையாவோட மனைவிக்கு எதிரான ஒரு வழக்குல அங்க அவர் மனைவிக்கு எதிராக அமலாக்கத்துறை சமன் பண்றாங்க. அதை கர்நாடகா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்றாங்க. அதை எதிர்த்து அமலாக்கத்துறையே உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமலாக்கத்துறை பார்த்து சொன்னது, அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் கருவியாக பயன்படுத்துவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் அதனை தவிர்க்காவிட்டால் உங்களோட கிரெடிபிலிட்டி, உங்களுடைய நம்பகத்தன்மை மேலும் அடிபடும் என உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கார். சமீபத்தில் கடந்த மாதம் நடைபெற்றது. அதே போல அமலாக்கத்துறையோட அந்த சட்டத்தின் தொடர்பாக ஒரு அரசியல் சாசன விசாரணையின் போது 3 நீதிபதி கொண்ட அமர்வு விசாரிக்கும் போது அந்த நீதிபதி கேட்ட கேள்வி, உங்களோட கன்விக்ஷன் ரேட் 5% குறைவாக இருக்கிறது. அமலாக்கத்துறை ஒருத்தரை சோதனை நடத்துறாங்க, அவங்களை கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு எடுத்துட்டு போறது கிடையாது, கன்விக்ஷனே வாங்கி தர கிடையாது. உங்களோட கன்விக்ஷன் 5% குறைவா இருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் தெரிவிக்கிறாங்க. எனவே அமலாக்கத்துறையோட செயல்பாடுகள், அதோட நம்பிக்கைத்தன்மை என்பது பல தருணங்களில் பல்வேறு நீதிமன்றங்கள் முதல் அனைவரும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறோம். நாம் இன்றைய வழக்கில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுக்கு நாம் முன்வைக்கக்கூடிய கேள்வி, 2012 அவர் 2012 அவர் 2011 அமைச்சராக இருந்தப்போ 6 to 11 அமைச்சராக இருந்த போது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தராக வழக்கு. அது சம்பந்தமாக தற்போது எம்எல்ஏ விடுதியிலையோ அவரோட இப்ப இருக்கக்கூடிய அவரோட விடுதியிலையோ அங்க நடத்துவதற்கான காரணம் என்ன, அந்த சோதனை அங்க நடத்துவதற்கான காரணம் என்ன என்பதுதான் கேள்வி. 2011 போட்ட எஃப்ஐஆருக்கு நீங்க எப்ப ரெய்ட் நடத்துறீங்க? 2025 13 வருடங்கள் கழித்து நீங்க ரெய்ட் நடத்துறீங்க. அது நீங்க எங்க ரெய்ட் நடத்துறீங்க? எனவே அமலாக்கத்துறை இதற்கு முன்பு அதே மாதிரி டாஸ்மாக் வழக்கிலையும், டாஸ்மாக்ல எஃப்ஐஆர்ங்கிறது பாத்தீங்கன்னா கீழ்நிலையில பணியாளர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான எஃப்ஐஆர். ஆனா இங்க ரெய்ட் நடத்துச்சு டாஸ்மாகோட தலைமை அலுவலகத்தில் ரெய்ட் நடக்குது. எனவே இதற்கு தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னார்னா, நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்று இன்றைய தினமும் முன்வைக்கக்கூடிய கேள்விதான். 2011 நடந்த ஒரு குற்றத்துக்கு நீங்க 2025 எங்க ரெய்ட் நடத்துறீங்க? இப்ப அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சரோட இல்லத்திலையும் எம்எல்ஏ விடுதலையும் ரெய்ட் நடத்துறீங்க. இதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 13 ஆண்டுகளுக்கு பிறகு என்பதனாலேயே அது ஒரு உள்நோக்கம் கொண்ட சோதனை அப்படின்ற முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்லைங்க, 13 ஆண்டுகளுக்குனால உள்நோக்கம் கொண்ட ஒரு சோதனை நம்ம கேள்வி எழுப்பல. ஆனால் நீங்க எங்கெங்க அந்த சோதனை நடத்துகிறீர்கள், எப்போது நடத்துகிறீர்கள், டைமிங் மட்டும் கிடையாது, பிளேஸ் ஆஃப் சர்ச்சஸும் இப்ப கேள்வியா வருது இல்லைங்க. இப்போ தற்போது எம்எல்ஏ விடுதியில போய் இந்த சர்ச் நடத்துவதற்கான அவசியம் என்ன? அதே மாதிரி அவரோட தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய இடத்துல போய் சோதனை நடத்துவதற்கான காரணம் என்ன? இது ஒரு கண்டினியூஸ் அஃபென்ஸ் தான், ஏற்றுக்கொள்ளலாம். ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம்ங்கிறது கண்டினியூஸ் அஃபென்ஸ், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 2011 6 முதல் 11 காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு குற்றத்திற்காக நீங்கள் 2025 நடத்துகிறீர்கள். சோதனை எங்கு நடத்துகிறீர்கள்? எம்எல்ஏ செக்ரட்டரியேட்ல போய், எம்எல்ஏவோட ஹாஸ்டல்ல போய் நடத்தலாமா? அங்கதான் உள்நோக்கம் இருக்குதுங்க என்பதுதான் குற்றச்சாட்டு. சரி, திரு மனுஷ், மோடிக்கும் அஞ்ச மாட்டோம், ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம் என்று திரு ஆர்.எஸ். பாரதி சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? பொலிட்டிக்கல் கேடிகளுக்கு அஞ்ச மாட்டோம் என்பதுதான் அதனுடைய பொருள். ஏனென்று கேட்டால், அப்படி அஞ்சி அவர்களிடம் சரணடைவதற்கு நாங்கள் ஊழல்வாதிகளும் அல்ல, கோழைகளும் அல்ல. அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு முன்னால் தலைமைச் செயலகத்தில் புகுந்து இதே ஈடி சோதனை நடத்திய போது அன்றைக்கு அதிமுக அதை கைகட்டி வாய்ப்புத்தி பார்த்து கொண்டிருந்தது. இன்றைக்கு எம்எல்ஏ ஹாஸ்டலில் நீங்கள் செந்தில்குமார் எம்எல்ஏ அவருடைய அறையில் அனுமதியின்றி இவர்கள்
அந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாடு காவல்துறை இடி அதிகாரிகள் மேல் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அநேகமாக இது இந்தியாவில் இதுதான் முதல் சம்பவம் என்று நினைக்கிறேன். இதன் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி ஒன்று இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி எல்லாம் தமிழ்நாட்டை கையாள முடியாது, திராவிட முன்னேற்றக் கழகத்தை கையாள முடியாது. மக்களினுடைய ஆதரவோடும் சட்ட ரீதியாகவும் உங்களுடைய இந்த இழிவான செயல்களை நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்பதை இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கூட திமுக அமைச்சர்கள் சார்ந்த ஒரு நடவடிக்கை என்று போகும்போது தமிழ்நாடு எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் ரெப்ரசென்ட் பண்றோம். தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை திமுக தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால தான் எங்களை வந்து டார்கெட் பண்றாங்க. ஏன் எங்களை டார்கெட் பண்றாங்கன்னா பாஜகவினுடைய அத்தனை கொள்கைகளுக்கு எதிராகவும் இன்றைக்கு திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு துணை முதலமைச்சர் அதை சொல்கிறார், உங்களை பார்த்து அஞ்ச வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை என்று. இதில் அடிப்படையான பார்க்க வேண்டிய விஷயம், இந்த 2 பத்திரிகை நண்பர்களும் பல விஷயங்களை இதில் சுட்டிக்காட்டினார்கள். அதாவது உச்சநீதிமன்றம் எப்படி ஈடியினுடைய செயல்பாடுகளை கண்டித்திருக்கிறது என்பதையும், கன்விக்ஷன் ரேட் என்பது எப்படி குறைவாக இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டினார்கள். எப்படி கன்விக்ஷன் ரேட் வரும்? அரசியல் ஆதாயங்களுக்காக இன்றைக்கு பாஜகவினுடைய அடியாளை போல சட்டபூர்வமான பாதுகாப்புடன் மாஃபியாவை போல இடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிப்பார்கள்? அவர்கள் நிரூபிக்கவே முடியாத வழக்குகள். அப்படி என்றால் இந்த வழக்குகளை ஏன் தொடுக்கிறார்கள் என்பதுதான் இங்கு பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது ஒரு நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பில் 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று சமநிலையான தேர்தல்கள் என்பது ஒரு விஷயம், இன்னொன்று மக்கள் தங்களுடைய வாக்களிக்கும் உரிமையை பாதுகாத்து வாக்களிப்பது என்பது. இது 2மே இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், முதலில் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் கட்சிகளை தேர்தலில் சமநிலையுடன் போட்டியிட விடாமல் அவர்களை முடக்குவது. இந்தியா முழுக்க என்ன நடந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எந்த வகையில கெடுதுன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், ஜார்க்கண்ட்ல முதலமைச்சரை கைது பண்றாங்க, தேர்தலுக்கு முன்பாக டெல்லியில கைது பண்றாங்க, இன்னும் பல முக்கியமான அமைச்சர்களை அரெஸ்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டிலும் இது நடந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இவர்கள் அப்படி கைது செய்த எந்த வழக்கிலாவது யாருக்காவது இவர்கள் இதுவரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்களா? 10 வருடத்தில் 5000 வழக்குகள், தண்டிக்கப்பட்டவர்கள் வெறும் 10 பேர். 5000 வழக்குகள் வெறும் 10 பேர் தான் தண்டனை பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி என்பது என்ன? அரசியல் கட்சிகளினுடைய முதன்மையான முக்கியமான தலைவர்களை அரசியல் களத்தில் தேர்தல் காலத்தில் பணியிட விடாமல் முடக்குவது ஒன்று, இன்னொன்று அவங்களுடைய பப்ளிக் இமேஜ் அதை டேமேஜ் பண்ணுறது, அவர்களை ஊழல்வாதிகள் என்பது போல தொடர்ந்து சித்தரிப்பது. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு அதை மறந்துடுவாங்க. இன்னொரு வழிமுறை என்பது, கடந்த 10 வருடங்களில் இவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டிய ஈடி வழக்கு பதிவு செய்த 25 பேரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா விரிவான கட்டுரையை சிறிது காலத்திற்கு முன்பு வெளியிட்டது. 25 பேரில் 23 பேர் பாஜகவோடு போய் ஐக்கியமானதும் அவர்கள் மீதான வழக்குகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டன. 3 பேருடைய வழக்குகள் கைவிடப்பட்டு விட்டுவிட்டன. அஜித் பவார் ஒரு இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு உதாரணம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அவர்கள் நோக்க ஒன்று எங்க பக்கம் நில்லு, நீ அந்த பக்கம் இருந்தீங்கன்னா உன்னை அரசியல் ரீதியாக செயல்பட விட மாட்டேன். இது ஒரு பகுதி, அரசியல் கட்சிகளை முடக்குவது. இன்னொன்று மக்களை முடக்குவது. எப்படி என்று சொன்னால், இன்னைக்கு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் எந்த ஆதாரம் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களை பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று அவர்களை நீக்குவது, போலி வாக்காளர்களை லட்சக்கணக்கில் சேர்த்து தேர்தல் வெற்றிகளை திருடுவது, இது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நிரூபணமாகி கொண்டு வருகிறது. அப்படி என்றால் தங்களுக்கு சாதகமாக அரசியல் கட்சிகளையும் முடக்க வேண்டும், அதே சமயத்தில் மக்களையும் முடக்க வேண்டும். இதில் மின்னணு வாக்குப்பதிவு என்கிற தில்லுமுள்ளுகள் ஒருபுறம், எல்லா விதத்திலும் கோழைத்தனமாக கேவலமாக தேர்தல்களை எதிர்கொண்டு இந்த வெற்றிகளை பாஜக தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் தலைகீழாக நின்றால் கூட தங்களால் எந்த வெற்றியையும் பெற முடியாது என்று தெரிந்தவுடன் மற்ற மாநிலங்களில் பயன்படுத்திய அதே ஆயுதத்தை, சில முக்கியமான அமைச்சர்களை கைது செய்துவிட்டால், அவர்களை தேர்தல் பணி ஆற்றாமல் நீங்கள் முடக்கிவிட்டால் நாம் இங்கு வெற்றி பெறலாம் என்ற ஒரு கனவின் அடிப்படையில் அல்லது ஒரு துர்நோக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்.